ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து குல்ஃபி ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். குல்ஃபிக்கு 1 கப் பாதாம் வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். சோக் பண்ணிவிட்டு காலையில் வந்து அதை நல்லா ஊறின பாதாமில் அந்த ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு நம்ம செப்ரேட்டாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நம்ம பாதாம் எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு பாதாம் போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 சிட்டிக்கை குங்குமப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்ல ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு பாலை நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். பாலை விடாமல் வந்து கிண்டி விட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம பால் வந்து கிட்டத்தட்ட பாதி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பாதாம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம வந்து கேஷ்யூஸ் அப்புறம் பிஸ்தா கூட சேர்த்து ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மஞ்சள் கலர் ஆட் பண்ண வேண்டான்றதுனால நேச்சுரலாக இருக்கட்டுமேனா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை விடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பால் கொதிக்கும் போதே ஆட் பண்ணால் பால் தெரிஞ்சிரும். ஃபைனலாக நான் சாப்டு பிஸ்தாஸை ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலை வந்து நல்லா ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம டிசைட் மோல்டில் இதை ஊற்றிக்கலாம். மோல்டுக்கு நான் வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிளாஸ்டிக் கப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் டம்ளர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு மேலே வந்து wrap பண்ணுறேன். wrap பண்ணிவிட்டு இதுக்கு மிடில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கை பாப் பண்ணிக்கலாம் இப்போவே, இல்லைன்னா நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஸ்டிக்கை பாப் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி உங்கள் விஷ் தான். நான் இதை வந்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் விட்டுற போகிறேன். அடுத்த நாள் காலைல தான் நம்ம இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குல்ஃபீஸ் எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டாக இல்லை, வார்ம் வாட்டரில் லைட்டாக இப்படி மாதிரி டிப் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. பாருங்கள், நான் ஒரு செகண்டு தான் வந்து நான் அதை டிப் பண்ணேன், அதுக்குள்ளேயே நம்ம குல்ஃபியை வந்து வெளியே அழகாக வந்துடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது மேலே வந்து சாப்டு பிஸ்தாச்சியோஸை லைட்டாக அது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான, ரொம்பவே ஸ்வீட்டான, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழு குல்ஃபி வந்து நம்ம வீட்லேயே நம்ம கையால் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல வர சந்தோஷமே தனி தான். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.